ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடக்குது, அதுக்கப்புறம் அந்த நிகழ்வை மறக்கிறதுக்கு, அந்த அன்பிளசன்ட்னஸை மாற்றிக்கிறதுக்கு செல்ஃப் கேர் டெக்னிக்ஸ்னு சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நிஜமாவே நமக்கு அது ஹெல்ப் பண்ணுதாங்கிறது இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணுவோம். ஃப்ரம் 1 to 5 ஸ்டார் ரேட்டிங்கில் நம்ம அதை ரேட் பண்ணுவோம். நம்மள பெரும்பாலானவங்க பண்ணுறது ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட நபரை பிளாக் பண்ணி வைக்கிறது. இது ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் தான், பட் ஒரு ஹெல்தி ரெசல்யூஷன் கிடையாது. மோரோவர் த ஆப்போனண்ட் நமக்கு ஏதாவது தொல்லை கொடுக்குறவர், நம்மக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா பிளாக் பண்ணுறது மே ஒர்க். அதர்வைஸ் நம்ம அவங்களுக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற பட்சத்தில் பிளாக்கிங் இஸ் நாட் அ ஹெல்தி ரெசல்யூஷன். டிஜிட்டல் டீடாக்ஸ், டேக்கிங் அ பிரேக் ஃப்ரம் சோஷியல் மீடியா, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நிறைய கண்டென்ட் இருக்குது இன்றைக்கி ஆன்லைனில். 4 வீடியோ கண்டினியூஸாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோ 4th வீடியோக்கு அப்புறம் ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபீட்ஸ் நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு டிஜிட்டல் டீடாக்ஸ் வில் ஒர்க். சேயிங் நோ வித்வுட் ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு விஷயம், ஒரு கான்ஃப்ளிக்ட்னா ஆர்கியூ பண்ணாமல், உங்களை நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாமல், உங்களை ப்ரூவ் பண்ணிக்க முயற்சி பண்ணாமல் சைலண்ட்டாக போகிறது ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணும். அண்ட் தட் இஸ் த மோஸ்ட் ஹெல்தியஸ்ட் வே. பிஞ்ச் வாட்சிங், நம்மளோட ரியாலிட்டி ஸ்ட்ரெஸ்ஸை நமக்கு ஃபேஸ் பண்ண பிடிக்காது. ஸோ ஒரு சிலர் 2 படம் 3 படம்லாம் கண்டினியூஸாக நைட் ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பாங்க. அது அந்த மொமெண்ட்க்கு கம்ஃபர்டிங்காக இருக்கும். பட் நீங்கள் எதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களோட மைண்டில் ப்ரீ ஆக்குப்பைடாக ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இன் ஃபியூச்சர் உங்களுக்கு இது நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் கொண்டு வரும். ஸ்லீப் டிப்ரைவேஷன், ஐசைட் இஷ்யூஸ்னு நிறைய பிரச்சனைகளை விடியும். சில கஷ்டங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பிடிக்காது. ஸோ நம்ம ஓவர் ப்ரொடக்டிவிட்டி சூஸ் பண்ணுவோம், எந்த நேரம் பிஸியாக இருக்கிற மாதிரி. ஆனால் எப்போவுமே பிஸியாக இருக்கிறது பெட்டர்மெண்ட்டுக்கான வழி கிடையாது. ரெக்கவரி நீட்ஸ் ரெஸ்ட். ரீபேரண்டிங் யுவர் செல்ஃப், த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஹேபிட்ங்க இது. நமக்குள்ளே ஒரு இன்னர் சைல்டு இருக்கும், அதுக்கு ஒரு சில அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும், அன்ஹீல்டு வூண்ட்ஸ் இருக்கும், ஒரு க்ரை ஃபார் ஹெல்ப், ஒரு கிரேவிங் ஃபார் லவ், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கும். அதை நம்ம எப்போவுமே அடுத்தவங்க கிட்டே தேடிட்டு இருப்போம். ஒரு நிமிஷம் உட்காந்து நம்மளை உள்நோக்கி பார்த்து நமக்கு என்ன வலிக்குது, எதனால் இப்படி ஃபீல் பண்ணுறோங்கிறத அனலைஸ் பண்ணலாம். ஷாப்பிங் ஆஸ் அ கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி, அது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்தது. பட் ஸ்டில் அது ஒரு டைம்லி கம்ஃபர்ட் தான். ஒரு ரீட்டைல் தெரப்பி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஃப்யூச்சரில் அது ரிக்ரெட்ஸில் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங் இன் த நேம் ஆஃப் மீ டைம், அது நம்மளுடைய எனர்ஜியை ரீட்டைன் பண்ணுறதை விட நிறைய ட்ரெயின் தான் பண்ணும். இட்ஸ் நாட் அ குட் ரெமெடி, இட்ஸ் நாட் அ செல்ஃப் கேர் அட் ஆல். ஜர்னலிங் எமோஷன்ஸ், இது ஒரு பெஸ்ட் வே. உங்களோட எமோஷன்ஸையோ உங்களோட ஃபீலிங்ஸையோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல் டூல். அண்ட் மோரோவர் இதில் உங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் அவேர்னஸ் கிடைக்கும். நேச்சர் வாக்ஸ், கிரவுண்டிங், இது ஒரு சயின்ஸ் பேக்டு ரெமெடி. இது ஒரு நேச்சுரல் ரீசெட். உங்களோட ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், உங்களோட மூட் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு தேவைப்படுற தெளிவு, கிளாரிட்டி ஆகட்டும். நிலைத்துணர்ச்சிங்கிறது ஒரு நல்ல ரெமெடி. இட்ஸ் அ பெஸ்ட் செல்ஃப் கேர். ஸ்பா, மசாஜ் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் கிரேட் ரிலாக்ஸேஷன் அண்ட் பாடி ரிலீஸ். ஆனால் ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸ் தான். மெடிடேஷன் ப்ராக்டிஸ், எவிடன்ஸ் பேஸ்டு செல்ஃப் கேர். நீங்கள் காம்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு கிளாரிட்டியோடு இருக்கிறதுக்கு, உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது, உங்களோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகணும், இது எல்லாத்துக்குமே ஒரு கிரேட் லாங் டேர்ம் சப்போர்ட்னா மெடிடேஷன் தான்.